ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து கப் நூடுல்ஸ் தான். இது பக்கத்திலேயே ஒரு ஷாப்பில கிடச்சிது. சரி அது வாங்கினேன். அது வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, அதிலேயே உங்களுக்கு மசாலா உள்ள எல்லா மசாலாவும் அதிலேயே இருக்கும். மசாலாவும் ப்ளஸ் அந்த ஒரு சாஸ் மாரி அதுவும் இருக்கும். ஒரு ஃபோர்க் ஸ்பூனும் அதிலேயே குடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த சாஸு. இது பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஃபோர்க் ஸ்பூன் இது எல்லாமே அதிலேயே குடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ஈஸியா டக்குன்னு நம்ம இது பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு, இது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இதுதான். எல்லா மசாலையும் இதில சேர்த்துறணும். சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி இதில ஊத்திட்டு ஒரு 3 to 5 செகண்ட் இது வச்சிட்டோம்னா, உங்களுக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு கப் நூடுல்ஸ் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும் பாருங்க. இப்ப இந்த சாஸையும் இதில வந்து சேர்த்துக்கணும். அது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த தண்ணி ஊத்தி நல்லா பாயில் வாட்டர் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த பாயில் வாட்டர் தண்ணி அப்படியே இதில அத ஊத்திட்டு, அத க்ளோஸ் பண்ணி வச்சிரணும். வச்சுட்டிங்கன்னா, ஒரு ஒரு அருமையான ஒரு கப் நூடுல்ஸ் வந்து டக்குன்னு ரெடி ஆயிடும். பசங்களுக்கும் அந்த மாரி நம்ம செஞ்சு குடுத்தோம்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் பிடிக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். நல்லாவும் இருக்கும். நமக்கும் ஈஸியா இதில செஞ்சிரலாம். நீங்களும் இது ஒரு வாட்டி வீட்ல எப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேர் இத வந்து வாங்கியிருப்பீங்க. ஆனா எப்படி எப்படி பண்ணுறது? எப்படி நல்லாயிருக்குமா? அப்படின்னு கூட நினைக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு அருமையான ஒரு கப்பு நூடுல்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.